கிடைக்க முடியல. அதனால இத பார்த்தையா, இந்த அழுதி போல பாம்பு, இந்த பாம்பை எடுத்து அந்த முனிவனுக்கு போறி செய்ய மாட்டாது. அதனால அந்த முனிவன் காத்து நானே கிடைக்கிறேன். அகம்பாவம் ஒரு முனிவன் என்று நீ பாராமல் இந்த துர்நாற்றமற்ற பாம்பை எடுத்து என் தோல் மீது போட்டு என் தபாலில் கெடுத்து விட்டாய். அடி பங்கம் ஆனதே. அடி பங்கம் ஆனதே. அடி பாவி விட்டன ஆவி போகுதே. அடி பாவி விட்டன ஆவி பாராமல் இந்த துர்நாற்றம் பிடித்த பாம்பை என் தோல் மீது போட்டி என் தவறிலே கெடுத்து விட்டாய். இப்போது உனக்கு நான் சாபத்தை இந்த பாம்பை எப்படி துர்நாற்றம் அடிக்கிறதோ அதே போன்று உன் உடலெல்லாம் துர்நாற்றம் அடித்து 4448 விழாயிலே கொடிய நோய் குஷ்ட நோய் பிடித்து நீ அறிவே போக கடவுள். எவ்வளவு அகந்தை உனக்கு தெரியாமல் செய்த குற்றத்திற்காக இப்படிப்பட்ட கொடிய சாபத்தை கொடுத்து விட்டீங்க சாமி. எனக்கு சாபத்தை கொடுக்காதீங்க சாமி. சாபத்தை மாற்றி அமையுங்கள் சாமி. சாமி சாமி பெண் பாவம் பொல்லாது பிழைகளை பொறுப்பீரையா. வழி அதிகரித்து நானாளே ஆண்டவன் சோதனையா. சாமி சாமி ஏன் பிறந்தே உலகிலே
இப்படிப்பட்ட கொடிய சாபத்தை கொடுத்து விட்டீரே சாமி, எனக்கு சாபத்தை கொடுக்க வேண்டாம். பெண்ணே, நான் கொடுத்த சாபம் கொடுத்ததே. ஆக இந்த சாபம், நான் கொடுத்த சாபம் உனக்கு எந்த நேரத்தில் உன்னை சேரும் தெரியுமா? உனக்கு திருமணம் ஒன்று நடக்கும் தருணத்தில் உன் கணவன் உன் கழுத்திலே மாங்கலின் சுடும் தந்தத்தை வந்து சேரும். அது மட்டுமில்லை, இந்த உண்மையை உற்றார் உறவினர், ஏன் உன் தாய் தந்தை, அது மட்டுமில்லை, உன் தாலை கட்டின் கணவனிடத்தில் இந்த உண்மையை சொன்னால் உன் கணவனுக்கு வந்து சேரும் என்ற சாபம் கொடுத்தேன். எனக்கு திருமணம் ஒன்று நடந்தா என்னுடைய கணவனுடைய கழுத்தை மாங்கல்யம் சூடும் போது எனக்கு இந்த கொடிய நோய் வந்து சேரும் என்று உழைத்திரே சாமி. இதுக்கு சாப விமோச்சனமே கிடையாது சாமி. சாப விமோச்சனமா? செய்தும் செய்துவிட்டு இப்போது சாப விமோச்சனம் கேட்கிறாள். ஆமா, நீ யார், எந்த நாடு, உன்னுடைய பெயர் என்ன? சுவாமி, நான் யார் தெரியுமா? ஐயாஜாபுரி நாடு என்னுடைய நாடு. யுவனேச மன்னனுடைய தந்தை, அவருடைய ஒரே மகள் ஒப்பற்ற என்னுடைய பெயர் மலர்விழி சுவாமி. ஓ, அழகாக இருக்கின்ற அகந்தியோடு செய்த இந்த பாவ செயலை எப்படியாப்பட்ட நாடு அது? அயோத்திபுரி நாடு. அது அரிச்சந்திரன் பிறந்த நாடு இல்லவா? அந்நாட்டில் பிறந்த பெண்ணா இந்த பாவ செயலை செய்யலாம்? உண்மைதான் சுவாமி. கூறுகிறேன் செல். நான் கொடுத்த சாபம் உன்னை விட்டு விலக வேண்டும் என்றால் அரக்க வம்சத்தை பிரதிநிதிக்க வேண்டும். அவன் தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். அவன் திருமணம் ஆகாதவன் இருக்க வேண்டும். அவன் முருக பக்தன் இருக்க வேண்டும். அவன் முருகனோடு சமசெய்யும் தருணத்தில் முருகனுடைய வேளானது அவன் மார்பிலே பாய்ந்து அதிலிருந்து பிரிட்டு வரும் உதிரமாந்து உன் மீது பட்டால் நான் கொடுத்த சாபம் அப்போதே உன்னை விட்டு விலகும். நான் வருகின்றேன். தெரியாமல் செய்த குற்றத்திற்காக எப்படிப்பட்ட கொடிய சாபத்தை கொடுத்து விட்டீரே சாமி. அரண்மனைக்கு சென்றார். இதை தந்தைக்கு திருமண ஏற்பாட்டோடு இருப்பாரே. நான் என்ன செய்தேன் சாமி? பட்டு வண்ணரோ தாமா பார்த்த கண்ணு மூடாதா பாசம் என்னும் நீரத்தை அள்ளி வச்ச வேலையிலே உள்ளிருந்து பட்டதம்மா பட்டாள
Thank you.